மெஸ்ஸி, ரொனால்ட் கிரிக்கெட் அண்ட் பால் விளையாடுறவங்களுக்கு வேணும்னா நேரா நம்ம கடைக்கு வந்துருங்க. பாருங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்ச கட்டப்பையா? சூப்பரா இருக்கே. நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் பை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் அழகா இருக்கீங்களே இதுல. அப்பெல்லாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் வச்சிருந்தோம். பழசெல்லாம் உள்ளார வரும், புதுசெல்லாம் வெளியே போயிடும். அப்போ ஒரு 8 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. தம்பி ஒரு இடத்துல போய் துணி கேட்க போற இடத்துல கொடுக்கூடாது, தீபாவளி டைம் அந்த கடையில இவ்வளவு ரேட்டு கொடுக்குறாங்க, என் கடையில வந்து நான் இதை விற்கிறேன், எனக்கு பிசினஸ் பாதிக்குது, அந்த 350 கடைக்கு நீ துணி கொடுத்தனா மற்ற கடைக்காரங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, அந்த சட்டையும் நல்லா இருக்காது, அங்க போவாத, குவாலிட்டி இல்ல அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கீழே மேலே வச்சிருக்கிறல குப்பை மாதிரி, இதெல்லாம் குப்பை மாதிரி இருக்கு, இதெல்லாம் வீடியோ. அந்த கடைக்காரங்களே உள்ளார வந்து பார்ப்பாங்க, நம்ம கடை பசங்களை மிரட்டுவாங்க. கடைக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருமா? வரும். என்ன மாதிரிலாம்? எதை மாதிரி வரும்? எனக்கு இந்த சட்டை வேணாம், எனக்கு அந்த சட்டை வேணும்னுவாங்க. இது எடுத்துன்னு போயிட்டு வெளில போட்டுட்டு மறுபடியும் தூக்கிடுவாங்க. நல்லெல்லாம் போட்டுலாம் வருவாங்க. ஆண்கள் மூலியமா இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், தனியா இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு இது எடுத்துக்கிறது. நான் வந்து நம்ம ஏதாவது ஒரு மேக்கப்ல ஒரு நகை நட்டு ஒரு பணங்காசு ஒரு வீடு வாசல் இருந்தாதான் எதுவுமே நம்மள தொல்லை கொடுக்குமா. இப்ப எதுவுமே இல்லாதப்ப எந்த தொல்லையுமே இல்லை. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், நாமளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே கடைக்கு வர கஸ்டமர் வந்து இன்னொரு இடத்துல போய் எடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் 350 ரூபா கொடுத்துக்கணும். நான் பெற்றதுக்காக பிள்ளை பெருமை சேர்த்தது, நான் கடை வச்சதுக்காக நான் பெக்காத பிள்ளைங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது. Mabel, South India's most celebrated women's wear brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. இப்போ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை ஆரம்பிச்சீங்க. எதனால வந்து இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்துச்சு? துணி கடை ஆரம்பிக்கணும், துணி கடை இந்த ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது, 350 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அது மட்டும் எங்க பையன் கன்சல்ட் பண்ணாம நான் வீட்டுல வச்சிருந்தேன், ஒரு 3 மாசம் வீட்டுல வச்சிருந்தேன். கடை துணியாவே நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு வாடகை வீட்டுல இருந்தா, இத்தனை வருஷமா வாடகை வீட்டுல இருந்து எங்க பையன் சம்பாரிச்சு ஸ்ரீராம் பைனான்ஸ்ல வேலை செஞ்சு 10,000 சம்பளம் கொடுப்பான். அப்புறம் நான் கொளுத்து வேலைக்கு போவேன், அந்த காசை வச்சு ஒரு கம்பி எடுப்பேன், மண் எடுப்பேன், மறு மாசம் சம்பளம் கல் வைப்பான். நாங்களே தான் வேலை செஞ்சுக்குவோம். நாங்க கூலிக்கலாம் வீடு கட்டுறதுக்கா அவங்க சொந்த வீடு எல்லாரும் வீடு கட்டி கொடுத்தனா தன்னுடைய பிள்ளைக்காகவும் சாகும்போது சொந்த மண்ணில் சாகணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அந்த மண்ணை வாங்கி கொடுத்து இப்போ வந்து கீழே மட்டும் தான் பூர்த்தி செஞ்சுருக்கிறேன். அதுலேயே வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். தம்பி கூட வேலை செய்கிறாங்கல்ல, அந்த போலீஸ் தம்பிங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிச்சுங்க. அவங்க ஃப்ரெண்டு தம்பிக்கு கூட ஒரு 40 ஃப்ரெண்டு மாதிரி படிக்கிறாங்கல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. அதை மாதிரி பக்கத்து வீடு எதிர் வீடு இது மாதிரி எடுத்துன்னு இருந்தாங்க. உடனே ஒரு பிள்ளைகிட்ட அம்மா பேசணும், அது மாதிரி வந்து ரோட்டு ஓரத்தில் போடுனா, ரோட்டு ஓரத்தில் போடுறதா போலீஸ்காரங்களே எடுன்னுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு படிகுண்டு வாரமாக இருந்தாலும் கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கூட பார்ப்பானே. அப்புறம் தான் பக்கத்தில் கிடச்சிது, வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இதுக்கு வந்த உடனே தம்பி வந்து 350 ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா. அப்போ வந்து 3 சட்டை 1000 ரூபாய் போட்டோம். 3 சட்டை 350 ரூபாய் ஸ்டார்டிங்ல. ஆமாம், 3 சட்டை 1000 ரூபாய் போட்டோம். அப்போல்லாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் வச்சுருந்தோம். பழசெல்லாம் உள்ளார வரும், புதுசெல்லாம் வெளியே போயிடும். இந்த வாரம் ஒரு ஸ்டாக் வைக்கிறோம்ல, 2 நாள் சென்று ஒரு ஸ்டாக் வைக்கிறோம், இதை எடுத்துன்னு போவாங்க, அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. அப்போ ஒரு 8 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆயிடுச்சு. ஆமாம். எதனாலனா இப்போ எடுத்துட்டு போறவங்க திருப்பி எடுத்துன்னு வரவங்க அழுக்காகி தான் வரும். ஒரு பிறந்த நாளுக்கு, ஆமா, பிறந்த நாளுக்கு, ஒரு காது குத்தலுக்கு, ஒரு கெட்ட விசேஷத்துக்குலாம் எடுத்துட்டு போறாங்களா, பிடிக்கலன்னு திருப்பி எடுத்துருவாங்க. அந்த துணி எடுக்க முடியாது, பார்த்த உடனே தெரியும் இது போட்டது. நீங்க ரிட்டர்ன் எடுக்க கூடாது இல்ல? வேணாம். அதுக்கப்புறம் தான் இந்த கடையை வச்சு ரிட்டர்ன் இல்ல, எக்ஸ்சேஞ்ச் இல்ல, உன் சைஸுக்கு டேப் வச்சிருக்கிறோம் பாருங்க, டேப் வச்சு அதுக்குன்னு லேடிஸ் வேலைக்கு வைக்கிறது இல்லை. ஏன்னா அளக்கணும் கொல்லணும் பிரச்சனை நிறைய வரும்ன்றதுனால பேண்ட்டுக்கு அளந்து கொடுப்பாங்க, சட்டைக்கு ஷோல்டரு வயிறு இது மாதிரி. அப்புறம் தான் இந்த மாதிரி தம்பி ஒரு இடத்துல போய் துணி கேட்க போகிற இடத்துல கொடுக்கூடாது, தீபாவளி டைம் அந்த 350 கடைக்கு நீ துணி கொடுத்தனா நான் துணி கொடுக்கறதுனா லாட்டா எடுக்கிறோம்ல, ஒருத்தவங்க கிட்ட இருந்து லாட்டா எடுக்கல, அந்த கடையில இவ்வளவு ரேட்டு கொடுக்குறாங்க, என் கடையில வந்து நான் இதை விற்கிறேன், எனக்கு பிசினஸ் பாதிக்குது, நீங்க கம்மியா கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுக்க வேணான்னு சொன்னது. அப்புறம் தம்பி ஆயிடுச்சுன்னு போன் அடிச்சு கேட்டதுக்கு, உன் கடைக்கு கொடுக்க முடியாதுப்பா, நீ கம்மியா விற்கிற, அது வந்து எனக்கு பாதிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், நாமளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே கடைக்கு வர கஸ்டமர் வந்து இன்னொரு இடத்துல போய் எடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் 350 ரூபா கொடுத்துக்குவோம்
அப்படின்ட்டு நான் மேனுஃபேக்சர். அப்ப ஆரம்பிச்சது மேனுஃபேக்சர் பண்றது. ஆனா உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுமா? எனக்கு வந்து ஒரு 5 ரூபா கிடைச்சாலே எனக்கு ஒரு சந்தோஷம் சட்டைக்கு? தான். ஆமா. ஏன்னா எல்லாமே நம்மளை தேடி வர்றாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க. நம்ம நிறைய சம்பாரிச்சு என்னம்மா வச்சிருக்க போகிறோம்? நம்ம ஆயா 350 ஒரு ஆயா இருந்தாங்க, படிக்கக்குள்ளே எனக்கு இவ்வளோ சட்டை கொடுத்தாங்க, இவ்வளோ கம்மியான விலையில பேண்ட்டு கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுறேன்னு திரும்பி வந்து சொல்லுதுங்க. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் 12வது படிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் எடுத்தாங்கல்ல, அவங்களாம் பிகாம் படிச்சுட்டு சென்னையில் வேலை செய்கிறாங்க. இப்போ நான் சென்னையில் வேலை செய்கிறேன் பாட்டின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது போதும்ல எனக்கு. உங்கள்கிட்ட இந்த சட்டை வந்து வெளியில் 600 ரூபா 550 ரூபா அப்படி கொடுக்குறாங்கம்மா, நான் 350 ரூபா கொடுக்குறேன். இப்போ 3 எடுத்தா ஒரு செமஸ்டர் போய் போகுதுல்ல. ஆமா. ஒரு பேண்ட் வந்து 599 ரூபாய் கூட, போலா பிட்டு வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அந்த 1000 ரூபானே கொடுக்குறேன், 3000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 3 போலா பிட்டு ஒரு 3 சட்டை எடுத்தாலே ஒரு செமஸ்டர் போய் போகுதுல்ல. எல்லாருமே பணக்காரங்க இல்லைம்மா, எல்லாருமே இல்லாத பிள்ளைங்க தான் நம்ம கடைக்கு வர்றதுங்களாம். அது சொல்லக்குள்ள கஷ்டமா இருக்கும். தம்பி கேட்பான், இந்த மாதிரி கடை நடத்தினா நீ அவ்வளோதாம்மா, எல்லாமே இது மாதிரிதாம்மா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைப்பா, எல்லாருமே கஷ்டமா வராங்க, நம்ம கொடுத்தாதான். நீ 10 ரூபா 2 பிள்ளைங்க வந்தால் 10 ரூபா லாபம் இல்லை, 10 பிள்ளைங்க வந்தால் எனக்கு 50 ரூபா லாபம் இல்லை. வராதே இருந்தால் நஷ்டம் தானே. புரியுது. அதுதான் இது வந்து போய் போடணும். அந்த பேர் திருப்பிப்பில் போட்டேன் பாரு ஆயா கடை. இப்போ நான் ரோட்டில் போனாலும் ஆயான்னு கூப்பிட்றானுங்க. நம்ம நல்லது செஞ்சாதாம்மா அது பண்ணுவாங்க. நம்ம நல்லதே நினைக்கணும், அது நல்லதே நடக்கணும், அது இன்றே செய்யணும். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அது நம்மளை மேலே தூக்கி விடும். இப்போ ஒரு பழம் வாங்குகிறோம், சாப்பிட்றோம், இந்த விதையை போடுறோம். நம்ம விதை போட்டவங்க இருக்க மாட்டாங்க, அது வந்து பழமாக கொடுக்குறவங்க 4 பேர் சாப்பிட்றது, அது யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு தான் நல்லது. அது 4 பேர் பகிர்ந்து சாப்பிட்றாங்க பாருங்க, எவ்வளோ பேர் பசியோடு வருவாங்க, ஒரு ஆர்வம் இருக்கும் பாருங்க. இந்த புது சட்டை துணி கலெக்ஷன் பாருங்க, இது எல்லாமே ஒரு டிசைனாக இருக்கும், ஒரே டிசைன் கிடையாது. எல்லாம் ஒரு 10-15 டிசைன் இருக்குது பாருங்க. யாருன்னா கொடுப்பாங்களா? நான் கொடுக்குறேன் பாருங்க. அதுதான் எவ்வளோ வந்து ஒரு கொரியர் கூட போட்டாக்க வாங்கக்கூட நிலமை இருக்காது. எங்கள் குழுவில் போய் தலைவிக்கிட்ட போய் காசு கேட்டு வாங்கிட்டு வந்து அப்படி பிஸ்னஸ் பண்ணது தான். இனிஷியலி எவ்வளோ இருந்துச்சு உங்கள்கிட்ட ஆரம்ப காலத்தில்? ஆரம்பத்தில் தான் வச்சு ஆரம்பிச்சேன்னா, தம்பிக்கு வந்து கவர்மெண்ட்டில் என்ன வேலை, அதில் வந்து போட்ட சம்பளம் போடுவான். அவன் அப்போல்லாம் லோன் போடல, இப்போ தான் லோன் போட்டிருக்கிறோம். அப்போ லோன் இருக்கா இல்லை? அப்பா நம்ம இறந்துட்டாலும் நம்ம பிள்ளை வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்யுது, அது நாம் இறந்துட்டாலும் யாருக்கிட்டையும் போய் அந்த சாப்பாடு போடுன்னு நிம்மதியான வாழ்க்கை தேடிக்கிச்சு. அது படிச்சுது, நம்ம படிக்க வச்சோம், அது படிச்சுது. இப்படி தான் போய் படிக்கணும்னு அது கோச்சிங்லாம் போய் படித்து தன்னுடைய 86% மார்க் வாங்கலாம் மெரிட்டில் போனான். நான் பெற்றதுக்காக பிள்ளை பெருமை சேர்த்துது, நான் கடை வச்சதுக்காக நான் பெக்காத பிள்ளைங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு பை கொடுங்க, அந்த பையில் வந்து நான் வந்து எங்கள் பையன் வந்து காலேஜ் முடித்து வெளில வரான். அவங்க காலேஜ் பசங்களாம் வீடியோ எடுத்துச்சிங்களா, அப்போ அம்மா வந்து பிரபு ஸ்டூடியோவில் போய் ஒரு வீடியோ எடுப்போன்னு போய் எடுத்தது தான். எந்த பிள்ளையாவது அம்மாவுக்காக அது மாதிரிலாம் பண்ணுமா? என் பிள்ளை பண்ணுது. எந்த பிள்ளைங்களாவது ரொம்ப தொலைவுலேருந்து வருங்களா, என்னை பார்க்க வருதுங்க, பாட்டி நீ இப்படி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுங்க இது மாதிரி. ஆனால் நான் பாருங்க சூப்பரா இருக்கே. நான் கேட்பேன், ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் பை போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் வேணுமா? இருக்கீங்களே, இதுல நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு. ஓ, இதான் நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்ச கட்டப்பையா? ஆமா, சூப்பரா இருக்கு. இது எப்ப அடிச்சீங்க? இது வந்து அந்த பிரச்சனை ஓடிச்சு பாருங்க, அப்ப அடிச்சு. அப்ப வந்து மூஞ்ச பாரு. அப்ப வயசானவங்க ஒரு டை அடிச்சா தானே ஒரு அழகா இருப்பாங்க. எனக்கு டையெல்லாம் அடிச்சுக்கின்னு வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்பதான் கடையில வேற புள்ள இங்க வேலை செஞ்சது இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து கடையில பாக்குறதுனால ஒரு நாளைக்கு டை அடிப்பேன், ஒரு நாளைக்கு அடிக்க மாட்டேன். அப்படி ஃப்ரீயாவே இருப்பேன். நம்ம யாரு என்ன நாம என்ன இது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவேன். அது அந்த வீடியோவில் என்னை பார்க்கறத உடனே அழகு இல்லாம ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அதை வச்சு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கடைக்காரங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, அந்த சட்டையும் நல்லா இருக்காது, அங்கே போவாத, குவாலிட்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது வந்து இது மாதிரி கீழே மேலே வச்சிருக்கிறல குப்பை மாதிரி, இதெல்லாம் குப்பை மாதிரி இருக்குதுலாம் வீடியோ. அந்த கடைக்காரங்களே உள்ளார வந்து பார்ப்பாங்க, நம்ம கடை பசங்களை மிரட்டுவாங்க. நான் ஏந்து வெளியே வந்தோடனே டக்குன்னு கேட்ட திறந்து போயிடுவாங்க. நான் அதுக்கெல்லாம் எதுவுமே பயப்படலாமா. நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு இது இருக்குது, நம்ம பெத்த புள்ள இருக்குது, நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம பெக்காத நம்ம புள்ள பெத்தாதான் ஆயான்னு கூப்பிடும். என்னை ஆயான்னு கூப்பிட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர். இப்போ பாருங்கள், எனக்கு நிறைய பேர் வந்து
சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாருமே என்னோட வீடியோ போடக்குள்ள எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம பேசுறது இவ்வளோ திறமை நமக்குள்ளே இருக்குது பாரு. ஆனால் எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அந்த படிக்கக்குள்ள பால் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிடி கொடுப்பாங்கல்ல, அப்போ அந்த 3/4 மணி நேரம் நான் நல்லா போய் என் கூட ஒரு 4-5 பொம்பளை பசங்க விளையாடுவோம். ஃபுட்பால் அப்பையிலேருந்து பிடிக்கும். நானே போய் கூப்பிடுவேன். ஒரு தடவை கூட பீச்சில் போய் பால் வந்து இப்போ நானே வாங்கி வச்சுக்கிறேன் பாருங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. மேல் படிப்பு போகிறதுக்கு என்னால் முடியல. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து ஒரு 9வது 10வது தான் ஞாபகம் இல்லை. சர்டிஃபிகேட்லாம் இல்லை. அது அதெல்லாம் மறந்தாச்சு. நீங்க அப்ப தனியா இருந்தீங்களா? தனியா வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஆண்கள் மூலியமா இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், தனியா இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு இது எடுத்துக்கிறது, நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. சின்ன பிள்ளையில சூப்பராக இருப்பேன். எங்கள் பையன்லாம் பிறந்து இது மாதிரிலாம் நான் கொஞ்சம் ஒரு அறிவுத்திறமாக யோசிப்பேன். நம்ம ஒரு நல்ல நிலைமையில ஒரு அழகாக ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம வந்து யாரும் நம்மளை நிம்மதியாகவே விட மாட்டாங்க. நமக்கு ஒரு வாழ்க்கையே நிம்மதி இல்லாத போயிடுச்சு. நமக்கு வந்து அசிங்கன்ற பேரை நமக்கு ஆம்பளை பிள்ளை நல்லா படிப்பான், மேக்ஸ்லாம் 100க்கு 100 எடுப்பான். அதனால் நம்மளுடைய நான் வந்து கொண்டை தான் போட்டுக்குமா. இப்போ தான் வந்து இந்த சடை போட்டுக்குன்னு வீடியோ போடுறேன். நான் கொண்டையிலே தான் இருப்பேன். என்னுடைய அந்த பழைய ஐடியெல்லாம் பாருங்கள், அப்படி தான் இருப்பேன். அந்த மாதிரி இருந்தால் எந்த ஆண்கள் வந்து நம்மளை வந்து விரும்ப மாட்டாங்க, நம்ம கிட்ட யாரும் வரவும் மாட்டாங்க. நீங்க வேணும்னே அப்படி இருந்தீங்க. நம்ம அழகா காமிச்சிக்க வேண்டாம். ஆமா, நம்ம அப்படிலாம் இருந்தால் நம்ம எவ்வளோ விஷயம்லாம் இருக்குது இல்லை, அதில் போய் நம்ம வீணாக போயிடுப்போம். நம்ம பிள்ளை எதிர்காலத்தை நோக்கி படிப்புக்கு வந்திருக்காது. அது ரொம்ப ஃபியூச்சர். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா? அது மாதிரிலாம் நான் அது மாதிரி நானே முடிவு எடுத்துக்கினேன். ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, அதுக்கு நாமளே வந்து இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும், இந்த இடம் போகணும்னா இப்படிதான் போகணும், இதுதான் என்னோட இது. தவிர்த்துட்டீங்க. ஆமா ஆமா, அந்த இதுல நம்ம ஈடுபடலை. எதுவுமே யாரும் நம்மளையும் வந்து தொல்லை கொடுக்கல. நம்ம ஏதாவது ஒரு மேக்கப்பில் ஒரு நகை நட்டு ஒரு பணங்காசு ஒரு வீடு வாசல் இருந்தால் தான் எதுவுமே நம்மளை தொல்லை கொடுக்குமா. இப்போ எதுவுமே இல்லாதப்போ எந்த தொல்லையுமே இல்லை. இப்போ எங்களுக்கே வந்தவொடனே எங்கே இருந்தாங்களே தெரியல. இப்போ வந்து ஈத்துன்னு வந்துச்சு, காசு கேட்கலையா பணம் கேட்கலையா, அதுதான். நான் அதெல்லாம் எதுவுமே இன்னமும் நான் எல்லாருமே வந்து பசங்களை வந்து நான் எந்த ஒரு தவறான நோக்கமோ எதுவுமே, ஏன்னா என் பிள்ளையே தான் நான் பார்த்துருக்கேன். எனக்குள்ளே தூங்கக்குள்ளே கொடை தண்ணி ஊற்றும் என்னை டாப்பில் விட்டுருவாங்க எங்கள் மாமியார் நாத்தனார். எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடை வாங்கி கொடுப்பாங்க. அந்த கொடையை வந்து நிற்க வச்சுட்டு கூரைப்படையை யானை கட்டிட்டு அவனை படுக்க வச்சுட்டு கையை வச்சு நிடலாம். அப்படிலாம் நம்ம அப்போ ஒரு இடத்த வைராக்கியம் தான்மா. நம்ம பிள்ளைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுன்னு வந்து வைக்கணும்னு படித்தா அவன் ஒரு வேலைக்கு போனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதை நானும் யோசித்தேன். இதை மாதிரி இருந்து இதை மாதிரி போகணுன்னு பிள்ளை யோசித்தான். ஆனால் கடைக்கு வந்த பசங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுச்சுங்க. எனக்கு நான் மட்டும் பையனுக்கு தெம்பு கொடுத்தேன். நான் போடுறேன்ப்பா. எவ்வளோ பேர் நம்ம ஆடி பாடியெல்லாம் கூட போட தேவையில்லை, நம்மளோட பீச்சை மட்டும் போடுவோம். நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நம்ம போடுவோம் தான். நானே தான் என் கடைக்கு நானே தான் பண்ணுவேன், நானே தான் போவேன். பசங்கிட்ட இன்னமும் சொல்கிறேன், இந்த மாதிரி சண்டை போடுற நோக்கத்தில் இருக்கிறாங்க, யாரும் வெளியே வராதிங்க. கரெக்டாக பார்த்த உடனே சொல்லிவிடுவோம்மா. நான் இது மாதிரி உள்ளார இருங்க, தம்பிக்கு போன் அடிச்சிடுவோம், இது மாதிரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க பாப்பா அப்படின்னு. இங்கே கடைக்கு முடியாத பிரச்சனைகள்லாம் வருமா? வருவோம். என்ன மாதிரிலாம்? எதை மாதிரி வரும், எனக்கு இந்த சட்டை வேணாம் எனக்கு அந்த சட்டை வேணும்னுவாங்க. இது எடுத்துன்னு போயிட்டு வெளில போட்டுட்டு மறுபடியும் தூக்கிடுவாங்க. நல்லெல்லாம் போட்டுலாம் வருவாங்க. அப்போ வந்து இது போடாதன்னா இங்கேயே போடுவாங்க. அப்போ கடை பசங்க ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுல்ல, அம்மா என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி பேசக்குள்ளே திட்டுவாங்க. ஆமாம், சண்டையாகிடும். அதெல்லாம் நிறையாலாம் சால்வ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனது கிடையாது. நானாக பேசுவேன், அவங்களாம் பேசுவாங்க, அதோட போயிடுவாங்க. எங்கள் பையன் சொல்கிறான், அவங்களுக்கு பிடிக்கலன்னு ரிட்டன் எடுத்துறாங்களா, அதை வாங்கி ஓரமாக வச்சிடு, நீ காசு கொடுத்து அனுப்பிடு. 350 ரூபா கொடுக்குறாங்களா, அந்த காசை கொடுத்துரு, அந்த சட்டையை வாங்கி வச்சிரு. ஆனால் இல்லை இது மாதிரி போடிங்க கொடுத்துடலாம். இல்லை சொல்லுவேன், பசங்க வந்துன்னா இது மாதிரி இருக்குதுப்பா வேணுமானா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுக்கு பிரச்சனையே வேணாம் அப்படின்றதோட தான் கடை இந்த மாதிரி வருது பாருங்க. நம்ம ஒரு 300 ரூபாய் ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுக்குறேன், நம்மளை தேடி எவ்வளோ பேர் பாருங்க. இது எங்கேயுமே கடை இருக்காது, இங்கே நிறுத்தவும் முடியாது. ஆனால் இன்னும் இறங்கி வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா பாருங்க. நேற்றெல்லாம் என்னால் வீடியோ கொடுத்து மாலை முடியல. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு லைக் பண்ண கையெல்லாம் நோவு. அந்த அளவுக்கு எங்க பையன் சொல்லுவான், உன் வீடியோ யாரு போட்டிருக்கிறாங்களோ கடை பிள்ளைங்களும் சொல்லுங்க, உன் வீடியோ யாரு போடுறாங்களோ அவங்கள லைக் போடுமா, உனக்கு வந்து இது பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்க. என்னால் முடிஞ்சு போட்டுக்கினே இருப்பேன். நம்மளால வீடியோ எடுத்து போடுறாங்க
அப்பதான் நாம ஏதோ தப்பா பேசிக்கிறோம் பழகுதுப்பா அப்படின்ற, இல்லம்மா நீ பேசுற விதம் பிடிச்சிக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடை பிள்ளைங்களே சொல்லுதுங்க. இப்போ நீங்க கலாட்டா மீடியால என்னை வந்து பேட்டி எடுக்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த அந்த வீடியோ வந்து Mabel, South India's most celebrated women's wear brand. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream.